குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி சாட்டர்டே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் பொழுது உங்க மனசுக்குள்ள ஒரு பாரம் இருக்கும் இல்லையா? எனக்கு பின்னாடி நிக்கிறதுக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, தோள் கொடுக்கறதுக்கு அண்ணன் இல்ல, இல்ல சொந்த பந்தங்கள் யாருமே இல்ல, கைப்பிடிச்சு தூக்கி விடுறதுக்கு நண்பர்கள் இல்ல, பணபலம் இல்ல, ஆள் பலம் இல்ல, நான் மட்டும் இந்த உலகத்துல தனியா போராடிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு கேள்வி உங்க எல்லாருடைய மனசுலயும் கண்டிப்பா இருக்கும். நம்ம வழக்கமா கேட்கிற அதே சோஷியல் மீடியா ஆர் ஃபோன் இதெல்லாம் தள்ளி வச்சிருங்க, சீக்கிரம் காலையில எழும்புங்க, இந்த பழைய அட்வைஸ் எல்லாம் எதுவுமே நான் இப்ப சொல்ல போறது இல்லை. அது எல்லாமே அவுட்டேட்டட் தான். நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா? இந்த சொசைட்டி உங்ககிட்ட பணமோ இல்ல சக்சஸோ இல்லைன்னா நீங்க ஒரு ஜீரோ தான். அதே நீங்க தனியா ஜெயிச்சு நீங்க ஒரு ஒரு பிளேஸ்ல நின்னீங்கன்னா அன்னைக்கு உங்களை விட்டு விலகி போன அதே சொசைட்டி உங்க ரிலேட்டிவ்ஸ் உங்களை கண்டிப்பா கட்டி பிடிப்பாங்க. குடும்ப சப்போர்ட் இல்லையா? பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இல்லையா? பரவாயில்ல. பேங்க் பேலன்ஸ் இல்லையா? பரவாயில்ல. ஆனா உங்ககிட்ட இருக்கிறது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்த விட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆயுதம். அது என்ன தெரியுமா? தனிமை. என்னடா இப்படி சொல்றீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? தனியா இருக்கிறவங்க தோத்து போவாங்கன்னு இந்த சொசைட்டி நினைக்கும். ஆனா ஹிஸ்டரியில ஜெயிச்ச எல்லாரையும் பாருங்க, அவங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பல வருஷம் டார்க்ல தனியா இருந்துதான் அவங்க போராடி இருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி தனிமையில இருக்க, எனக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்லை, நான் கஷ்டத்துல இருக்கேன், என் வாழ்க்கையில எப்படி அடுத்த ஸ்டெப் போவேன், என் குழந்தைகளை எப்படி அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போவேன் அப்படின்னு யோசிக்கிற நீங்க இந்த வீடியோவை பார்க்கும்பொழுது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை வேறொரு கோணத்துல இருக்கும். அதை மாற்றும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். மறக்காம ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. முதல்ல தனியா போராடுற ஒரு ஆணோ பெண்ணோ அவங்க தினமும் கடந்து போற அந்த சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். காலையில கண்ணு முழிச்சதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் இல்ல, உங்க மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். அடுத்த மாசம் வாடகை எப்படி கட்டுறது, இல்ல இந்த பிசினஸ் ரன் ஆகுமா, இல்ல கூட பேசுறவங்க உண்மையாவே பேசுவாங்களா, இல்ல நம்மளை ஏமாத்துறாங்களா அப்படின்னு ஒரு 1000 கேள்விகள் நமக்குள்ள எழுந்துட்டே இருக்கும். அதாவது தனியா வாழ்றவங்களுக்கு. ஆண்களுக்கு ஒரு விதமான போராட்டம். நீ ஆம்பளை, நீ தான் சம்பாதிக்கணும், நீ அழக்கூடாது, கஷ்டத்தை வெளியே காட்டக்கூடாது. இது சொசைட்டி ஒரு விதமான ப்ரெஷரால அழுத்திட்டே இருக்கும். உங்ககிட்ட பணம் இல்லாத போது சொந்தக்காரங்களாம் விசேஷத்துல கூட இல்ல உங்களை ஒரு ஓரமா உட்கார வச்சிருவாங்க இல்லையா? நீங்க சொல்ற நல்ல கருத்துக்களை கூட அவங்க யாரு காதலையும் விழாது. ஏன்னா உங்க கையில பணம் கிடையாது. அதே மாதிரி ஒரு பெண் தனியா போராடுறாங்கன்னா அவங்களுக்கு போராட்டம் டபுள் சைடா இருக்கும். இவளுக்கு எதுக்கு இவ்வளவு வீம்பு, இவன் ஏன் அமைதியா அடங்கி போனா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை விட முக்கியமான ஒரு என்ன தெரியுமா? இந்த சொசைட்டி ரொம்ப ஈஸியா தனியா இருக்க பெண்களை மேல அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சுட்டு ஒரு சந்தேக கண்களோட பார்க்கும். அதே மாதிரி நீங்க ஒரு பிசினஸ் தொடங்க போறீங்க, ஆறு ஏதாவது ஒண்ணு பாக்குறத விட செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்க திறமையை பார்க்க மாட்டாங்க, உங்க சிச்சுவேஷனை பார்த்து உங்களை சப்போர்ட் பண்றேன்ற பேர்ல உங்களை கீழே தள்ளதான் பார்ப்பாங்க. சொசைட்டி எப்படி தெரியுமா பார்க்கும்? உங்களை கீழே விழுந்திருக்கும் போது உங்களை ரொம்ப பரிதாபமா பார்க்கும் இந்த சொசைட்டி. ஐயோ பாவம் அப்படின்னு. ஆனா நீங்க மெதுவா ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்பா நீங்க எழுந்து நிற்கும் போது உங்களை பார்த்து சிரிப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ண முடியும், இவங்களுக்கு இதெல்லாம் தேவையா, இவனுக்கு இதெல்லாம் தேவையான்னு கேலி தான் பண்ணுவாங்க. ஆனா இங்கேதான் உங்களுடைய மிகப்பெரிய பலம் இருக்கு, ஸ்ட்ரென்த்தும் இருக்கு, அட் த சேம் டைம் வீக்னஸும் இருக்கு. அதாவது பலவீனம்னு சொல்லுவோம் இல்லையா? உங்களுடைய பலம் என்ன தெரியுமா? பலம் என்ன, பலவீனம் என்னன்னு பார்ப்போமா? பலவீனம் என்னன்னு சொல்லணும்னா வீக்னஸ் தான், எமோஷனல் பிரேக் டவுன். நம்ம யாருமே நம்ம இல்லை அப்படின்னு ஒரு தனிமையா நம்ம நினைக்கும் போது நம்ம கிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்லையான்னு நமக்கு அந்த ஒரு நொடி ஏக்கம் தான் நம்முடைய மிகப்பெரிய வீக்னஸ். அப்புறம் தவறான நபர்களை நம்ம நம்புறது. தனிமையில் இருக்கும் பொழுது நம்ம என்ன நினைப்போம், யாராவது நம்ம கிட்ட கொஞ்சம் அன்பா பேசிட்டாங்கன்னா நம்ம அவங்கள ட்ரஸ்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட நம்மளோட முழு அன்பையும் செலுத்த ஆரம்பிப்போம். ஆனா அவங்க ஏமாத்தி நம்ம முதுகுல குத்தும் பொழுது நம்ம ஒட்டு மொத்தமா உடைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்மளே அதாவது தனிமையா இருக்கிறவங்க தானே செய்யணும்ன்ற ஒரு பிடிவாதம். ஏன்னா சில சமயம் அடுத்தவங்க கிட்ட உதவி கேட்கறதுக்கு அவங்க யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் சரியான வழிகாட்டுதல் இல்லாம ஒரே தப்ப திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பாங்க. பட் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? தனியா இருக்கிறவங்களுக்கு இழப்புறதுக்கு எதுவுமே கிடையாது. அதாவது நத்திங் டு லாஸ். ஒருத்தருக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்ற நிலை வரும்பொழுது அவனுடைய தைரியம் பல மடங்கு அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் யாருக்கும் அவன் எதிர்பார்க்கிற வேண்டிய இல்லாத ஒரு சுதந்திரம்லாம். நீங்க எந்த டிசிஷன் எடுத்தாலும் யாருடைய அப்ரூவலுமே தேவை கிடையாது. உங்க சக்சஸுக்கு நீங்க தான் பொறுப்பு. தோத்து போனாலும் நீங்க தான் பொறுப்பு. அதுக்கப்புறம்
அது என்ன சொல்லுது, பெயினை வந்து டாலரன்ஸ் சொல்லுவாங்களே, அந்த வலிகளை தாங்குற சக்தி. கஷ்டப்பட்டு பழகுறவங்களுக்கு எந்த ஒரு புதிய சவாலும் பெருசா தெரியாது. உங்களுடைய அதை எப்படி சொல்றது, தோத்து போறதுதான் உங்களை ஒரு அயன் மாதிரி ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கும். சரி, ஒரு நிஜ வாழ்க்கையோட ஒரு கதை சொல்லட்டுமா? எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, இப்ப அவங்க பேர் சொல்ல விரும்பல, இப்ப அவங்க சொசைட்டில நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. அவங்களுடைய பிள்ளைகள் அவங்க எல்லாம் பெரிய லெவல்ல இருக்காங்க. அவங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை தான் நான் இப்ப சொல்ல போறேன். அவங்க வந்து ஒரு ஆர்ஃபன் சொல்லி அவங்க குடும்பத்தால ஒதுக்கப்பட்டவங்க. அவங்க நல்ல ஒரு கிராமத்துல இருந்தாங்க, பேரண்ட்ஸோட இருந்தாங்க. அவங்க ஒரு பொண்ணு, அவங்க சின்ன வயசுலயே அவங்க அம்மா அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்ததால அவங்களுடைய சொந்தக்காரங்க வந்து அவங்கள கூட்டிட்டு போய் வீட்டுல வச்சுட்டு அங்க அந்த வீட்டுல ஒரு சர்வெண்ட் மாதிரி அவங்கள வச்சுக்கிட்டாங்க. அவங்களால அங்க கிடைச்சது வந்து அன்பு கிடையாது, வேலையும் இருந்தாலும் ஆனா அடிமைத்தனமும் கஷ்டமும் தான் கிடைச்சது. ஒரு கட்டத்துல 500 ரூபாய் எடுத்துட்டு அவங்க யாருக்கிட்டையும் சொல்லாம அந்த சென்னை நகரத்துக்கு வந்துட்டாங்க. இந்த சென்னையில யாரையுமே அவங்களுக்கு தெரியாது. மெட்ராஸ் அப்போ அவங்களுக்கு அப்ப தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், சமையல் மட்டும்தான். ஏன்னா வீட்டுல கொஞ்சம் கொஞ்சம் சமையல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல ஒரு தள்ளுவண்டி கடையில பாத்திரம் கழுவுற வேலைக்கு செய்யறாங்க. ராத்திரி நேரத்துல அந்த கடை முதலாளி கொடுத்த ஒரு சின்ன இடத்துல ஒரு ஷெட்ல அவங்க படுத்து தூங்கிப்பாங்க. அவங்கள பாக்குறவங்க எல்லாம் நினைக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உனக்கு இதெல்லாம் தேவையா, உனக்கெல்லாம் என்ன எதிர்காலம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி, நீ தனியா இருந்து என்ன சாதிக்க போறேன்னு அவளை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க ஒரு நாளும் டயர்ட் ஆகவே இல்லை. பாத்திரம் கழுவும் போதே அந்த ஓனர் சமைக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதை உத்து கவனிச்சு தன்னுடைய சொந்த சேமிப்புல ஒரு பிளாட்ஃபார்ம் கடை ஆரம்பிச்சாங்க. ஆண்கள் நிறைஞ்ச அந்த பிசினஸ் உலகத்துல ஒரு பெண்ணா தனியா நின்று போராடி ஜெயிக்கணுன்றது சாதாரண விஷயம். அச்சுறுத்தல்கள், கடன், அப்புறம் வந்துட்டு பெண்ணுன்றதால அவங்க மேல விழுந்த பழிகள், ஆனா அவங்க அதை எதை பத்தியும் கவலைப்படாம ஜெயிச்சே ஆகணுன்ற அந்த ஒத்த வெறி அவங்கள நிறுத்தவே இல்லை. 10 வருஷம் ஒரு நாள் கூட அவங்க ஓய்வெடுக்கவே இல்லை. இன்னைக்கு அதே நகரத்துல, அதே சென்னையில பயங்கரமா ஃபேமஸான 5 பெரிய பிரான்ச் வச்சிருக்காங்க. பெரிய ஹோட்டலுக்கு ஓனரா இருக்காங்க. இன்னைக்கு அவங்கள ஒதுக்குன அதே சொந்தக்காரங்க அவங்க வீட்டு வாசல்ல அவங்கள பார்ப்போமா, அவங்கள ஏத்துப்போமான்னு காத்திருக்காங்க. இந்த கதையில இருந்து நீங்க ஏதாவது, கதையில இந்த உண்மை சம்பவத்துல இருந்து என்ன கத்துக்கிறீங்க? இன்னைக்கு உங்ககிட்ட ஒதுக்குறாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட வாயில எல்லாம் போய் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. நீங்க ஜெயிக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த சக்சஸ் தான் நீங்க அவங்கள அடிக்கிற அடியா இருக்கும். சரி, ப்ராப்ளங்கள் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்க. ப்ராக்டிக்கல் ஸ்ட்ரகிள்ஸ் என்னன்னா, வாழ்க்கையில பிசினஸ்லயோ தனியா நம்ம போராடிட்டு இருக்கும் பொழுது வர எல்லா இஷ்யூஸையும் எப்படி ஹேண்டில் பண்றது? 4 வழிமுறைகள் இருக்கு. ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பணம் இல்லாம ஒரு பிசினஸோ வாழ்க்கையோ நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியாது. அது நிஜம்தான். நீங்க தனியா இருக்கும் பொழுது முதல்ல உயிர் பிழைக்கணும் இல்லையா, சர்வைவல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வளர்ச்சியை யோசிக்கணும். முதல்ல சர்வைவல் எப்படின்றத நம்ம ப்ராப்பரா யோசிக்க கத்துக்கணும். இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கொள்கைகளை வச்சுக்கணும். இதுக்கு அடிப்படை தேவைகளை சுருக்குங்க. ஆடம்பரத்தை தூக்கி எறிங்க. உங்க பிசினஸ்ல வர முதல் லாபத்தை திரும்ப பிசினஸ்லயே இன்வெஸ்ட் பண்ண கத்துக்கோங்க. கடன் வாங்குறத தயவு செய்து கட் பண்ணுங்க. அடிக்கடி கடன் வாங்குறத பழக. அடுத்தது எமோஷனல் மேனேஜ்மெண்ட். எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோங்க. நீங்க சோர்ந்து போய் நிற்கும் போது உங்களை யாரும் தூக்கி விட வரமாட்டாங்க. அதனால செல்ஃப் பிட்டின்னு சொல்லுவாங்களே, சுய இரக்கம், அதை போய் தேடாதீங்க. ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு புலம்புறத நிறுத்துங்க. அழுறீங்களா, ஒரு அறைக்குள்ள போயிட்டு வாய் விட்டு சத்தமா அழுது வந்துட்டு, ஆனா வெளியே கதவை திறந்து வரும்போது ஒரு வெறியோட வாங்க, என் வாழ்க்கையில நான் அச்சீவ் பண்ணணும் பண்ணுங்க. சொசைட்டியோட நெகட்டிவிட்டி மேனேஜ்மெண்ட். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை சோதிக்க தான் பார்ப்பாங்க. நீங்க வளரும் பொழுது உங்களை காலை பிடிச்சி கீழே இழுக்க தான் பார்ப்பாங்க. உங்க முதுகுல தான் குத்துவாங்க. உங்களை கண்ணா பின்னான்னு பேசுவாங்க. உங்க கேரக்டர் தப்பா பேசுவாங்க. இது எல்லாமே நடக்கும். ஆனா அவங்க கிட்ட எல்லாம் நீங்க நின்று பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்காதீங்க. உங்க கவனத்தை உங்களுடைய வாழ்க்கையுடைய கோல்ல மட்டும் வச்சுக்கோங்க. சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் ரிவெஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஏன்னா நான் வாழ்க்கையில அதை தான் எப்பவுமே எடுத்துப்பேன். சுற்றியுள்ள மனிதர்கள் இப்போ இந்த மாதிரி தனி மனிதர்களை சொசைட்டி வந்து என்ன மாதிரி பார்க்கணும் அப்படின்னுன்றத நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன். இந்த மாதிரி தனியா போராடுற மக்களை நம்ம எப்படி பார்க்கணும்னா, நம்ம சுத்தி இருக்கிறவனே தான் சொல்ல, தனியா போராடி வாழ்க்கையில ஒரு ஆணையோ பெண்ணையோ பார்த்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு பணம் எல்லாம் கொடுத்து உதவ வேண்டாம். நீங்க உதவாட்டினாலும் பரவாயில்ல. அவங்களுடைய நம்பிக்கையை உடைக்காதீங்க. அவங்களுடைய உழைப்பை கேலி பண்ணாதீங்க. அவங்க கேரக்டர் தப்பா பேசாதீங்க. ஒரு பெண் தனியா அந்த சொசைட்டியில போராடுறானா, வாழ்க்கையில முன்னேறணும்னு அவன் நினைக்கிறானா, முடிஞ்சா தூக்கி விடுங்க, முடியலையா ஒதுங்கி போயிடுங்க. அதாவது உதவி செய்ய முடியுதா செய்யுங்க, ஆனா உபத்திரவம் பண்ணாதீங்க. உங்களால முடிஞ்சா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. அவங்க ஜெயிக்கணும்னா அவங்களுடைய தனிப்பட்ட வெற்றி மட்டும் அது இருக்காது. அவங்க ஜெயிச்சாங்கன்னா இந்த சொசைட்டிக்கே ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். பட் இழுத்து கீழே மட்டும் தள்ளிடாதீங்க. முடிவா ஒன்னே ஒண்ணுதான் சொல்லிக்கிறேன், உங்க
உழைப்பு தான் உங்களுக்கான துணை. இன்னைக்கு இந்த நிமிஷம் நீங்க உணர்ற அந்த தனிமை அது உங்களுடைய சாபம் கிடையாது, அது உங்களுக்கான ஒரு வரப்பிரசாதம் நினைங்க. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் உங்களை விட்டு விலகிதான் போவாங்க. ஏன்னா உயரத்துல பறக்கிற அந்த ஈகிள் வந்து பாருங்க தனியா தான் பறக்கும். காக்க குருவிகள் எல்லாம் தான் தனி கூட்டமா இருக்கும். நீங்க எப்பவுமே ஈகிள்ன்றத மறந்துடாதீங்க. யாரும் குடும்பத்தோட சப்போர்ட் இல்லையா, பரவாயில்ல, நீங்களே உங்களுடைய பரம்பரைக்கு ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்க கத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, பரவாயில்ல, உங்களுடைய உங்க நல்ல புக்ஸை படிக்க கத்துக்கோங்க, உங்களுடைய கோலை கத்துக்கோங்க, அதுதான் உங்களுடைய நல்ல ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கோங்க. பணம் இல்லையா, பரவாயில்ல, உங்களுடைய நேரமும் உங்க உழைப்பும் தான் மிகப்பெரிய ஒரு முதலீடா நினைச்சுக்கோங்க. என்னைக்குமே யோசிக்காதீங்க நான் தனியா இருக்கேன். நீங்க சிந்துற ஒவ்வொரு சொட்டு வேர்வையும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் நீங்க தூங்காம கழிச்ச ஒவ்வொரு ராத்திரியும் நீங்க தனியா சிந்தின உங்களுடைய அந்த வேதனையும் வலியும் கண்டிப்பா உங்களை ஒரு நாளும் கைவிடாது. உங்க உழைப்பு மட்டும்தான் உங்க கூடவே கடைசி வரைக்கும் நிழல் மாதிரி உங்க கூட நிற்கும். அது உங்களை இந்த உலகத்தோட உச்சியில கொண்டு போய் நிறுத்தும். ப்ராமிஸ், ஓகேங்களா? அன்னைக்கு இந்த உலகம் உங்களை பார்த்து சொல்லும், இவன் ஆர் இவள் தனியா வந்தாங்க, ஆனா இன்னைக்கு இவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு 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 லெகசிவே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எழுந்து நில்லுங்க, போராடுங்க, வெற்றி உங்க கை கட்டுற தூரத்துலதான் இருக்கு. சரியா? இன்னைக்கு இந்த சனிக்கிழமை உங்க வாழ்க்கையில ஒரு நாளா எடுத்துக்கோங்க. இனிமே நான் தனியா இருக்கேன், என்னை யாராவது உதவி பண்ணுவாங்களா, எனக்கு யாருமே இல்லை, என் கையில காசு இல்லை, நான் கஷ்டப்படுறேன், என்கிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்லை, என் மனசுல இருக்க வேதனையை யார்கிட்ட சொல்லுவேன், என் வாழ்க்கையில எப்படி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நினைக்காதீங்க, உங்களால முடியும். உங்ககிட்ட உங்களுடைய நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த கை உங்க கூட இருக்கும்போது வேற எந்த கையும் உங்களுக்கு மேலேயும் தேவையில்லை. ஸோ இனிமே ஸ்ட்ராங்கா இருங்க. நீங்களாம் ஸ்ட்ராங் பர்சன்றதை மறந்துடாதீங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல். இன்னைக்கு சாட்டர்டே ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு ஹாப்பி வீக்கெண்டா இருக்கட்டும்.